இங்க ஒரு தாத்தா அவங்களோட பேத்திக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறாரு. அவர் அங்க இருக்கிற ஒரு அழகான பொம்மையை பார்த்துட்டு வாங்கலான்னு பாக்குறாரு. ஆனா அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் அதை பார்த்த உடனே இவ்வளவு விலையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு. சரி நம்ம வேற எதையாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடையை ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு. ஆனா அங்க இருக்க எல்லா பொருளுமே விலை அதிகமா தான் இருக்கு. இவர் அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போய் சீனியர் சிட்டிசன் கார்டு எடுத்துக்குவீங்களான்னு கேக்குறாரு. அவங்க அதெல்லாம் இங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு பொம்மை கடைக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட எனக்கு அந்த பொம்மை வேணும்னு முடிச்சு அழுகுறா. அதை பார்த்த உடனே நம்மளும் நம்ம பேத்திக்கு இந்த பொம்மையை வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு போறாரு. அந்த பொண்ணோட பிறந்த நாளுக்காக அவளோட அப்பா அவளுக்கு குழந்தைங்களா விளையாடுற ஒரு குட்டி லேப்டாப் வாங்கி தராரு. இவளும் அதை பார்த்து சந்தோஷமாகிறா. அடுத்ததா அவளோட அம்மாவோட கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறா. அவளோட அம்மா அவளுக்கு ஒரு பெரிய டால் வாங்கி தராங்க. இவ அடுத்தது தாத்தாவோட கிஃப்ட் தான் நான் ஓபன் பண்ண போறேன்னு ரொம்ப ஜாலியா ஓபன் பண்ண போறா. இந்த பக்கம் அந்த பொண்ணோட தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பேத்திக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வாங்க முடியலன்னு. அந்த பொண்ணும் தாத்தாவோட கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கு மத்த ரெண்டு கிஃப்ட விடவும் அவளோட தாத்தா வாங்கி கொடுத்த பொம்மை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ எங்க போனாலும் அந்த பொம்மையை கூட தூக்கிட்டே போறா. அது மட்டும் இல்ல தூங்கும் போது கூட அதை கட்டி பிடிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாகிறாரு. உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்லயே ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.